ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் போலும் விளம்பிரை ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. அறநருள் அறக்கட்டளையினுடைய நிறுவனர், அதனுடைய தலைவர் என அவங்களுடைய திருப்பெயர்கள் எல்லாம் முருகப்பெருமானுடைய பெயரோடு இணைந்திருக்கிறது. சண்முகசுந்தரம் ஐயா அவர்கள், சாமி தண்டபாணி ஐயா அவர்கள் முன்னாலே வல்லக்கோட்டையிலிருந்து நல்ல ஒரு வல்வினை கோட்டையை தகர்க்கக்கூடியவன் சிவபெருமான், அவன் வேத முதல்வன் என்று ஒரு பொழிவு செய்து மகிழ்ந்திருக்கின்ற ஜெகநாத குருக்கள் ஐயா அவர்களே, அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அவர்களே, அறநருளுடைய அன்பர்களே, பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நண்பகல் வேளையில் எளியேன் வணக்கம் சொல்லி அறக்கட்டளையினர் பணித்திருக்கின்ற தலைப்பின் வழி சிந்திக்க இயலுகின்றேன். முன்பே இந்த மன்றத்திலே பல முறை இது போன்ற கருத்துக்கள் சிந்திக்கப்பட்டிருக்கின்றன. அடியவன் அதை நினைவு கூறுகிறேன். இந்த நாள் நல்ல ஒரு பொன்னான நாளாக இருக்கிறது. என்ன காரணம் என்றால், இரண்டாவது நாளிலே நம்பியாண்டார் நம்பிகளுடைய திருநாள். நமக்கு முதல் நம்பி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்பி யாருன்னு அதை நீங்கள் யார் அந்தன போட்டுருங்க, அது வேற ஒருத்தர் ஞாபகம் வந்துடுவார். முதல் நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டவன் சிவபெருமான் தான் முதல் நம்பி. இந்த நம்பி அப்படின்னாலே மனிதர்களில் சிறந்தவர். இந்த சிவபெருமான் அதை ஆடவரில் சிறந்தவன் நம்பின்னு அர்த்தம். சிவபெருமான் இவர்களெல்லாம் உயர்ந்தவன், தலைவன், உயிர்களுக்கு சிறந்தவனாக இருக்கிறவன். இப்படியே நம்பிங்கிற பட்டியலை நாம் எடுத்து பார்த்தோம்னா, நினைவுபடுத்துகிறேன் பெரியவர்களே, புருடோத்தம நம்பி, அவருடைய பேர் அமைஞ்சிருக்கு பாருங்கள். அவருக்கு பேர் அமைத்திருக்கிறாருங்க. சில பேருக்கு பேர் அமையும் அப்படி அற்புதமாக. புருடோத்தமன்கிறதே தலைவன் தான் அர்த்தம். புருஷன் தலைவன் அர்த்தம். நம்பினாலும் தலைவன். அதனால் புருடோத்தம நம்பி, பூந்துருத்தி நம்பி, காட நம்பி. இதற்கு முன்னால ஆளுடைய நம்பி வந்துட்டாரா. அப்புறம் பாருங்க, நம்பியாண்டார் நம்பிகள். ஒரு நம்பி அப்பூதி, அதிபத்தர் பிறந்து வாழ்ந்திருக்கிற இடம் நுளம்பப்பாடிங்கிற ஊருக்கு நம்பியான் குப்பம்னு பேர். எனவே நம்பி என்பது சிவபெருமானோடு தொடர்புடையது, மனிதர்களில் உத்தமர்களுக்கு அழைக்கக்கூடியதாக இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி நம்பியாண்டார் நம்பிகள் நமக்கு திருமுறையை ராஜராஜனோடு சேர்ந்து அவனுக்கு அதை காட்டியவர். செப்பேடு வழியாக ஒரு அருள் நமக்கு கிடைத்தது என்றால், சீர்காழியிலே 2 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய 27வது சன்னிதானத்தினுடைய அருளாட்சியிலே கிடைக்கப்பெற்றது. அதையும் நினைத்து பார்ப்போம். ஐயா பேசுகின்ற பொழுது வேதமும் திருமுறைகளும் இதனுடைய சாரம் என்றார்கள். பல முறை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், நினைவுபடுத்துகிறேன். வேதம் பசு. வேதம் பசு என்றால் ஆகமம் அதனுடைய பால். பசுன்னு சொல்லியாச்சு, பால் சொல்லியாச்சு. பாலிலிருந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கிற நெய் எது? நம்முடைய திருநால்வர் தமிழ். நெய் கிடைச்சிருச்சு, பால் சுவையும் தெரியும், நெய்யினுடைய சுவையும் தெரியும். இதை நாம் ஒரு இலக்கியத்தின் வழியாக தெரிஞ்சுக்கணும்.
அப்படின்னா அது திருவெண்ணைநல்லூர் மெய்கண்டான் அருளிய சிவஞான போதம். சிவஞான போதம் நெய்யினுடைய சுவையாம். சிவஞான போதத்துக்கிட்ட போகிறதுக்கு பயப்படுவாங்க. இரும்பு கடலை மாறி சாத்திரத்திலே 2 வயதில் அது பாடியிருக்கு பாருங்கள் அந்த குழந்தை. அதனால் அது சுவையானது. அதனால் ஒன்றொன்றுக்கும் ஒன்றொன்றும் தொடர்புடையது. ஒன்றும் இல்லைங்க, வேதத்தை வடமொழியில் சிவபெருமான் அருளினான், பார்வதிக்கு முதல்ல அருளினான். பிறகு அவனே பார்த்தான் வடமொழியிலே, அதாவது அவன் ஈஸ்வர வாக்கியம், வேதமும் ஆகமமும் ஈஸ்வர வாக்கியம், ஈஸ்வரன் உபதேசித்ததை. அதுதான் பிறகு திருமுறையாக வரும். அதில் சிவபெருமானுக்கு எவ்வளவு கருணை பாருங்கள். உபதேசம் பண்ணிட்டார், அது பிராகிருதத்தில் ஆரம்பத்தில். அதனால தான் வேதத்துக்கு எழுதா கிளவி என்று பெயர். எழுதலை, உபதேசம் எழுதப்படுவது அல்ல. உபதேசம் என்பது வாய் கேட்கக்கூடாது, வெளியில் கேட்காமல் இருப்பது, அவர்களுக்கு மட்டுமே கேட்கும். இப்போ உபதேச மொழியாக இருந்த இந்த ஈஸ்வர வாக்கியம் மக்கள்கிட்ட போய் சேரணுமேன்னு இறைவனுக்கு இருக்கிற அந்த அருளிப்பாட்டினால் பார்த்தார். உடனே பார்வதி தேவியிடம் சென்று 2 மொழிகளை உபதேசித்தார். ஒன்று வடமொழி, இன்னொன்று தமிழ். வடமொழியிலேருந்து இன்றைக்கி நம்ம வேதங்களையும் ஆகமங்களையும் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை தமிழில் தந்தது திருமுறைகள். அதனால் நாம் பெற்று இருக்கிற பெரிய பேருங்க. சைவம் சார்ந்தவர்கள் ஊழ் பெறல் அரிதுன்னு சொன்னாங்கள்ல. வேற யார், நீங்கள் வழி தெரியாமல் திக்கு தெரியாமல் காத்து கொண்டு பல பேர் இருக்கிறார்கள். தெரியலையே, வழி தெரியலையேன்னு. நமக்கு கிடைத்திருப்பது மாதிரி இருக்கிற வழிமுறைகள் வேறு யாருக்கும் எந்த விதமான அமைப்புக்கும் இல்லை. எத்தனை நூல்கள், வேதம் ஒரு வகை, ஆகமம் ஒரு வகை. நம்முடைய திருமுறைகளை எடுத்துங்களேன், 18,300 750 இப்படி போயிட்டு இருக்குது. தர்மயாதீனத்தினுடைய பதிப்பின் படி பார்த்தோம்னா 18,750. 18,750 கிடைச்சிருக்குதே. அதை முழுசும் படிப்பதற்குள்ள நம்மளை போன்றவர்களுக்கு ஆயுள் பத்தாது. அப்படி திருமுறைகளை நமக்கு அதுக்கு தான் தெரிஞ்சுக்கணும். நம்ம பெற்ற பெரும் பேரு இவையெல்லாம் நமக்கு வழிகாட்டுகின்றன. தோத்திரங்கள் மட்டும் உங்களுக்கு போதாது, தோபார் சாத்திரங்களும் தருகிறோன் என்று சாத்திரங்களும் உருவாகி இருக்கின்றன. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த நம்பியாண்டார் நம்பிகளுக்கு நாம் என்ன சொல்லுகிறோம்? அவர் இல்லை என்றால் திருமுறைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. தில்லையிலே கிடைத்த வரலாறுகளால் தெரிந்த நமக்கு விஷயம். ஆனால் அவர் ஒரு நூலாசிரியர். 10 நூல்களை எழுதியிருக்கிறார். 10 நூலில் எழுதியிருக்கிறதுல 3 + 6 + 1ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வாத்தியாராக இருந்துட்டு வந்ததுனால இந்த வேணங்க, நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிடாதீங்க. 3 6 1ன்னு பையன் கொஞ்சம் அலாட்டாக நின்றுருவான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக தான் 3ங்கிறது சிவபெருமான் சார்புடையது, 1 அடியார்களை பற்றியது, திருத்தொண்டர் திருவந்தாதி. இன்னொன்று என்னை நினைந்து அடிமை கொண்டு இடர்களைந்து தன்னை நினையத் தருகின்றான். இதுதான் திருநாரையூர் விநாயகர் இரட்டை மணி மாலை பொல்லா பிள்ளையார் மீது பாடியது. ஏன்னா இன்றைக்கி நம்பியாண்டார் நம்பிகள் திருநாள் என்பதனாலே கொஞ்சோண்டு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அதை நான் எடுத்துக்கிறேன். அமைப்பாளர்கள்ட்ட நான் வேண்டிக் கொள்கிறேன். என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர்கெடுத்து தன்னை நினையத் தருகின்றான். யாருக்கு முடியுங்க? தன்னை நினையறதுக்கு அவன் நினைக்கிறான். அதைத்தான் நாம் முன்னாடியே சொல்லிட்டார், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. இல்லைன்னா நமக்கு இந்த நினைவுக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு இந்த தலைப்பை அவர்கள் கொடுத்துட்டாருன்னு சிந்திக்க வச்சாங்க. பார்த்தீங்களா? யார் வழியாக? அருணல் வழியாக இந்த தலைப்பை சிந்திக்க வைத்திருக்கிறார். என் இடர்களை தன்னை நினைய தருகின்றான். யாரு? புன்னை விரசு மகிழ் சோலை வியன் நாரையூர். புன்னை வியன் மகிழ் சோலை வியன் நாரையூர் முக்கண் அரசு மகிழ் அத்திமுகத்தான். சிவபெருமானால் மகிழப்படுகின்ற
பொல்லா பிள்ளையாரை நான் வேண்டிக் கொள்கிறேன். அவன் என்னை நினைந்து என்னுடைய இடர் கெடுத்து எனக்கு அருள் வழங்கி இருக்கிறான் என்று நம்பியாண்டார் நம்பிகள் திருநாரையூர் இரட்டை மணி மாலையில் முதல்ல விநாயகரை வணங்குகிறார். விநாயக வணக்கத்துக்கு இந்த பாடலையும் நாம் எடுத்துக்கலாம். அப்புறம் திருத்தொண்டர் திருவந்தாதி உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் கோயில் திருப்பண்ணியர் விருத்தம் 3 முடிஞ்சதுங்களா? ஞானசம்பந்தரை பரவி 6 நூல்கள் எழுதியிருக்கிறார்கள், அருளியிருக்கிறார். அதில் ஒரே ஒரு குறிப்புக்காக தான் நான் எடுத்துக்கிட்டு நான் போயிட்டு இருக்கிறேன். உங்கள்கிட்ட ஒரே ஒரு குறிப்பை சொல்லிட்டு உள்ளார வந்துடுவோம். ஆளுடைய பிள்ளையார் மும்மணி கோவை. ஆளுடைய பிள்ளையார்னா ஞானசம்பந்தர் உங்களுக்கு தெரியும். ஆளுடைய பிள்ளையார் மும்மணி கோவை, ஆளுடைய பிள்ளையார் கலம்பகம், ஆளுடைய பிள்ளையார் சண்பை விருத்தம், ஆளுடைய பிள்ளையார் திருத்தொகை, ஆளுடைய பிள்ளையார் திருவுலா மாலை. 6 நூலுங்க. இதே மாதிரி தானே வரணும். அடுத்தது ஆளுடைய பிள்ளையார், ஆளுடைய அரசு ஏகாதச மாலைன்னு தானே வரணும். இதெல்லாம் ஆளுடைய பிள்ளையார் பேரில் வந்துடுச்சு. தொகுத்தவர்கள் தொகுத்து விட்டார்கள். அடுத்தது 10வது நூல் திருநாவுக்கரசு தேவர் ஏகாதச மாலை. ஏகம்னா தெரியும், தசம்னா 1, தசம்னா 10, ஏகம்னா 1, 11. திருநாவுக்கரசு சுவாமிகள் மீது 11 பாடல்கள் பாடினார். அது இங்கே இருக்குது. அதில் என்ன பண்ணியிருக்கணும்? நாமக்கு வழக்கில் நாம் இப்போ என்னென்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கோம்? ஆளுடைய நம்பி, ஆளுடைய அரசு, ஆளுடைய பிள்ளை, முன்னாடி வந்துடுவோம், ஆளுடைய அடிகள். இந்த 4 பேர். இந்த ஆளுடையனா ஆட்கொள்ளப்பட்டவர்கள். இந்த 4 வரை பற்றி நாம் நினைவு வச்சிருக்கிறோம். அப்போ ஆளுடைய பிள்ளையார் மீது 6 நூல்கள் எழுதியவருக்கு அந்த நூலுக்கு அப்புறம் ஒரு கடைசியாக முடிக்கிற 10வதுல ஆளுடைய அரசுன்னு வந்திருக்கணும். திருநாவுக்கரசுக்கு என்ன பேர் கொடுத்துட்டாங்கன்னா திருநாவுக்கரசு தேவர் ஏகாதச மாலை. இது சிறப்பு தான். அதனால் இந்த ஆளுடைய பிள்ளை, ஆளுடைய அரசு, ஆளுடைய நம்பி, ஆளுடைய அடிகள் என்பது பிற்கால வழக்காக தெரிகிறது. யாரோ ஒருவர் அப்படி மாற்றி சேர்த்திருக்க வேண்டும் போல இருக்குது. இதை நீங்கள் மனதில் வைத்து நீங்கள் எண்ணி பாருங்கள் என்று சொல்லி, அப்படி அவர் ஒரு தொகுப்பாசிரியராக இருந்ததும் நமக்கு சிறப்பு தான். அவர் ஒரு நூலாசிரியராக இருப்பது பெருஞ்சிறப்பாக இருக்கிறது. எப்படி திருத்தொண்டர் திருவந்தாதி வழி இந்த பெரிய புராணத்துக்கு வழி நூலாக நமக்கு கிடைச்சதோ, அதுபோல் திருநாவுக்கர் திருஞான சம்பந்தருடைய வரலாற்றை நம்ம பார்த்துக்கணும்னா, ஆளுடைய பிள்ளை திருத்தொகைங்கிற நூலை எடுத்துக்கிட்டால் போதும், சிறிய நூல். எனவே நமக்கு இந்த நூலையும் அருளி நமக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறார் சைவத்திற்கு என்று சொல்லி அவரையும் இந்த நேரத்திலே நாம் நினைத்து பார்க்கிறோம். தலைப்புக்கு வராததுக்கு முன்னாடி முல்லைவாயில்னு 2 ஊருங்க. ஒன்று வட திருமுல்லைவாயில், இன்னொன்று தென் திருமுல்லைவாயில். வட திருமுல்லைவாயில் இங்கே இருக்குது. தென் திருமுல்லைவாயில் சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்குது. இது காவிரியின் தென்கரை தலங்கள் 64ல் 7வது தலம். இதை ஏன் திடீர்னு கொண்டோன்னு இங்கே வந்துட்டாருங்கிறதுக்கு நீங்கள் இப்போ புரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ தென் திருமுல்லைவாயில் கீர்த்தி சோழன்கிற ஒருத்தர் அப்படியே குதிரை மேல் போய் கொண்டிருக்கிறான். எங்கே? பூம்புகாரில் இருந்து ஆட்சி பண்ணுறான். பூம்புகாரில் இருந்து ஆட்சி பண்ணுறவன் நீ கடல் நீர் ஆடிட்டு அங்கே இருந்து குதிரையில் வந்து கொண்டிருக்கிற பொழுது குதிரைக்கு தடுக்குது. என்ன தடுக்குதுன்னு பார்க்குறா, கீழே முல்லைக்கொடி படர்ந்துருக்குது. தன்னுடைய கத்தியினால் வச்சிருக்கிற நீண்ட கத்தியினாலே ஒரு கொத்தை வெட்டுறான். திடீர்னு பார்த்தா அங்கே குருதி பீறிட்டு எழுகுது. இறங்கி பார்க்குறான், சிவலிங்கம் இருக்கிறது. ஆஹா, அபராதம் செய்து விட்டோம்னு வணங்குறான். வணங்குற பிறகு அங்கேருந்து ஒரு அசரீரி கேட்கிறது, எனக்கு இங்கே கோயில் எடுத்துடுக. அப்படி கிள்ளிச்சோழன் எடுத்தது தான் சீர்காழிக்கு அருகிலே இருக்கிற தென் திருமுல்லை வாயில். முல்லைநாத சுவாமி அணிகொண்ட கோதை அப்படிங்கிறது அம்பிகையினுடைய பெயர்.
இது தர்மயாதீனத்தினுடைய 25 திருக்கோயிலில் ஆட்சிக்குட்பட்ட கோயில்களில் ஒரு கோயில். 27வது சன்னிதானம் அவர்கள் குருமணிகள் அவர்கள் திருக்குழம்புக்கு செய்வித்தார்கள். இதை ஏன் இங்கே சொல்கிறேன்னா அதுக்கு ஒரே ஒரு பதிகம்தான் இருக்குது. துளி மண்டு உண்டு துளி மண்டி உண்டு நிறம் வந்த கண்ணன் அப்படின்னு தொடங்குது. கொஞ்சோண்டு தான் சாப்பிட்டானா, ஒரு டிராப்ஸ். யார்? சிவபெருமான். எத்தனை டிராப்ஸ் சாப்பிட்றன்னு சொல்கிறாங்க பாருங்க. டாக்டர் சொல்கிறார்ல, ஒரு சொட்டு சாப்பிடுங்க, ஒரு மூடி சாப்பிடுங்க, எங்கேயோ ஒரு மூடி சாப்பிடுங்கன்னொன்னே ஒரு மூடியே சாப்பிட்டுதுன்னு சொல்லுவாங்க ஒரு துணுக்கு. அதனால் ஒரே ஒரு துளி தான் சாப்பிட்டா உடனே நிறம் மாறிடுச்சு. நாம் எவ்வளவு விஷம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்? சிவபெருமானுக்கு இதெல்லாம் கருணையா இல்லை? நாம் சாப்பிடுவதெல்லாம் விஷமாக சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். கொஞ்சோண்டு சாப்பிட்டா நிறம் வந்த கண்டன் அப்படின்னு தொடங்குகிற பதிகத்தில் 2வது பாடல் தாங்க இன்னைக்குரிய தலைப்பு. பருவத்தில் வந்த பயனுற்ற பண்பன் அயனை படைத்த பரமன், இதுதான் தலைப்பு. இந்த தலைப்புக்கு தான் நான் திருமலை வாயில கொஞ்சம் உண்டாங்கிட்டு சொல்லிட்டு வந்தேன். இந்த தொடரில் 3 சொல் இருக்குங்க. 3 சொல்: பருவம், பயன், பண்பன். கொஞ்சம் சித்தாந்த சார்புடைய தொடராக இருக்கு. ஞானசம்பந்த பிள்ளையாருடைய பதிகங்களில் 3ஆம் திருமுறையில் எடுத்துட்டிங்கன்னா எத்தனையோ தலைப்புகள் கொடுக்கலாம். ஆனால் 2ஆம் திருமுறையிலேருந்து ஒரு தலைப்பு இது மாதிரி கொடுக்கறது தான் ரொம்ப கடினமான ஒன்று. அப்படி ஒரு தலைப்பை அவர்கள் அருளி இருக்கிறார்கள். இப்போ சிவபெருமான், இப்போ நம்ம கொஞ்சோண்டு என்ன பண்ணணும், அந்த 3 சொற்களை இடம் மாற்றிப்போம். கடைசியில் இருக்கு பண்பன். அந்த பண்பை கொண்டாந்து முன்னாடி போட்டுடுவோம். பண்பன், பண்பன், பருவம், பயன். இப்படி பார்த்துக்கிட்டோம்னா சரியாக போச்சுங்க. மணி 1 ஆகிட்டா நம்ம முடிச்சுடலாம். முன்னாடியே முடிச்சு இருந்தால் கூட நல்லது. பண்பு, சில பேர் கேட்குறோம், கல்யாண மாநில கூட அதெல்லாம் சொல்லலாம் வரும். நல்ல பண்புள்ள பையனா, நல்ல பண்புள்ள பொண்ணா அப்படின்னு. பண்பு பண்பு அப்படிங்க. முதல்ல மனிதர் பண்புக்கு வந்துட்டு அங்கே சிவபெருமானுடைய பண்புக்கு வந்துடும். நம்மதுன்னா சாதாரண பண்புங்க. சிவபெருமானுடைய பண்புக்கு பரமேய பண்பன் ஞானசம்பந்தர், இது 2ஆம் திருமுறையில் இருக்கு. பரம் அப்படின்னா மேலான. இன்னொன்றுங்க, பரம்பரைங்கிற சொல்லே சிவபெருமானுக்குரியது. நாம் எடுத்துக்கிட்டு நாம் பரம்பரைங்கிறோம். உண்மையிலே நாம் பரம்பரையாக சிவனை வழிபட்டு வந்தது தான் சரி. பரம்னா மேலான சிவபெருமான். பரம்பரை அப்படின்னா உமையம்மை. பரம்பரை அப்படின்னு. இப்போ பரம்பரை குணம், பிறக்கும்போது பிறந்த குணம் போக போக மாறுது. சின்ன குழந்தையாக இருக்கும்போது குணம் நல்ல குழந்தையாக தான் இருக்குது. எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கிறது நல்ல குழந்தை தான். நீங்கள் குழந்தை வளரும் போதே தப்பாக நினச்சக்கூடாது. குழந்தை வளரும் போதே எங்கே தாத்தாவை பார்த்து கண்ணடி. இன்றைக்கி தாத்தாவை பார்த்து கண்ணடிக்கிறது 13 வயசாக இருந்த பிறகு தாத்தாவோட பேரனை பார்த்து கண்ணடிக்குது. உடனே இன்னும் கண்ணடிக்கிற இப்படிலாம் பண்ணுற, கெட்டு போயிட்ட, உன்னை படிக்க வச்சே தப்பாக போச்சு. நீங்கள் தானே சொல்லி கொடுத்தீங்க. இந்த பண்பு என்பது அப்பா அம்மாட்டேந்து வரும். சரி, அப்பா அம்மாட்டேந்து வருது, சிவன்டேந்து ஏதாவது வருதா? கடைசியில் வச்சுப்போம். அவங்க கூட ஐயா சொல்லிட்டு போனாங்க இல்லையா, குருக்கள் ஐயா சொன்னாங்க இல்லையா, தந்தை. இப்போ நமக்கு தந்தை இனிஷியல் போட்டுக்கிறது நம்ம அந்த உடம்புக்கு தான் அப்பா அம்மா. உயிருக்கு ஈஸ்வரன், பரமேஸ்வரன், பார்வதி. நான் இந்தாண்ட போன பிறகு இனிஷியல் வேற, பேரே போயிட்டுதே. இது பூத உடலில் என்னைக்கு எடுப்பாங்க இதை அப்படின்னு தானே ஆயிடுது. சரிங்க, பண்புன்னா குணம். நம்ம சில பேருக்கு சொல்லிடுறாங்க, சில பேருக்கு குணசேகரன்னு பேர் இருக்குது. குணத்தை சேகரித்து வைத்தவன். ஆனால் அவர்கிட்ட தான் அது அல்லாமல் வேற எல்லாம் இருக்கும்.
இப்போ மனம் இந்த அதுக்கு தான் திருவள்ளுவர் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா, பண்புடைமை என்ற ஒரு அதிகாரத்தையே படிச்சுட்டார். நீங்கள் கண்ணு மூக்கு காதெல்லாம் இருந்ததுன்னா மனுஷன் நீ பாட்டு டைட்டில் கொடுத்துறாருப்பா. இல்லை 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 இல்லை, அவன்கிட்ட இருக்கிற பண்பு ஒத்து இருக்கு, குணம் சரியாக இருக்கணும். என்ன குணம்? பொய் பேசாமல் இருக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும், அன்பாக பேசணுங்க. எத்தனை பேருக்கு அன்பு இருக்கிறது? எத்தனை பேர்கிட்ட அருள் வளருது? இந்த அரண் அருள் கூட சொல்லணுங்க. ஏன் அரண்னு எடுத்துக்கிட்டாங்க? வேறு பேர் தெய்வீக பேரவை, ஏதாவது ஒரு பேரவை வச்சிரு, பேரவை ஞானசம்பந்தர் பேரில் வைக்கலாம், நாவுக்கரசர் பேரில் வைக்கலாம். இவங்க அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தாங்க பார்த்தீங்களா? அரண் அப்படிங்கிற சொல்லுக்கே சிவபெருமானுக்கு தான் அது பேர். வினைகளை அரிப்பவன் அர்த்தம். நீங்கள் வினைகளை அழிப்பவன்கிறது வேற. இந்த கடலில் அரிக்கப்பட்டதுங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சுக்கிட்டே வந்து கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். கடலை ஒட்டி வீடு கட்டியிருக்கோன்னு வச்சுங்களேன், கரை அப்படி தானே இருக்குது. அப்படியும் கருங்கலை தூக்கி போட்டு வைக்கிறாங்களே, கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சுக்கிட்டே போயிடும். சிவபெருமான் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டால், உயிர்கள்ட்ட இருக்கிற வினைகளை அப்படியே அரிச்சு எடுத்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவான். இப்போ நம்ம இதில் வாட்ஸ்அப்பில் எல்லாம் கூட சில சமயத்தில் வந்துடுது பாருங்கள். ஒரு தக்காளியை தூக்கி போட்டு, இல்லைன்னா ஒரு ஏதாவது பூச்சை தூக்கி போட்டு, அது எறும்பை கொண்டாந்து எத்தனை எறும்பு அதுக்குள்ளே சீக்கிரம் சரி பண்ணிடுது. எடுத்தது கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அத்தனை எறும்புகளும் மொச்சு போயிடுது, அந்த இடத்துல இருக்கிற புழுவை காணும். அப்படியே அரிச்சு எடுத்து சுத்தமாக அரிச்சு எடுத்துடும். அதே மாதிரி வினைகளை அப்படியே அரித்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக அரித்து எடுத்து இல்லாமல் பண்ணிவிடுவான். அதனால தான் அரண். அதனால தான் வினை நீங்கணும் இல்லையா, சுத்தமாக நீங்கணும். சும்மா ஒடிச்சான்னு எழுத்தான்னா திருப்பி வளர்ந்து போடும். வேரோடு பிடுங்கி எடுக்கணும்ல. அரச மரம் வெளியில் நட்டால் காற்று, நம்ம மாடியில் போர்ட்டிக்கோலையோ இல்லை வேற எங்கேயா கைப்பிடிச்சவரில் முளைச்சதுன்னா அதை நாமளே பிடுங்கி எறிகிறோம்ல. நல்வினையாக இருந்தால் நாம் பிடுங்கி எறிகிறது முடியாது, தீவினையாக இருந்தால் பிடுங்கி தான் எறியணும். இப்போ வரேன், நல்வினையே தப்புங்க, நமக்கு இருக்கக்கூடாதுங்க. நல்வினையே நமக்கு இருக்கக்கூடாது. நல்வினை இருந்தால் கர்மம் வந்துடும், அப்புறம் போகும், இதுக்கு வந்துடும். அதனால் இந்த அறநல்லூர் என்ற தலைப்பை அவர்கள் தேர்ந்தெடுத்து வைத்திருக்காங்க பார்த்தீங்களா. அது அந்த அமைஞ்சிருக்கு இறை அருள். அது அப்படி வினைகளை அறுக்கணும். அதனால தான் அவங்க இப்போ இந்த 12 தினங்கள் 12 தினங்கள் நடத்துறதுக்கு அவங்க எடுத்துக்கிற முயற்சி இருக்குது பார்த்தீங்களா. ஏதோ அழைச்சிட்டாங்கங்கிறதுக்காக பேசக்கூடாது இல்லைங்க. நான் போன வருஷமே சொல்லிட்டு போனேன், நான் கணநாதரை பார்த்ததில்லை. கணநாதரை நானும் நீங்களும் பார்த்ததில்லை. பெரிய சேக்கிழாரையே பார்க்குறோம். இப்போ ஒரு கணநாதர் இல்லை. உண்மை எப்படி நடத்த முடிகிறதுங்கிறது இதெல்லாம் கொண்டாந்து ஒருங்கு சேர்த்து அவர்களுக்கு இறையருள் இருக்கிறது. அந்த இறையருள் என்ன போகிற ஆளுங்களையும் கொஞ்சம் படிக்க வைக்குது. போதும், ரிட்டையர் ஆகிட்டோன்னு தூங்கி விடாத, போ படி அப்படின்னு. சரி, பண்புக்கு வந்துடுங்க, டைம் ஆகிடுச்சு. இந்த பண்பு, பெரிய அம்மாலாம் இருக்கிறீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. அம்மா எல்லா அம்மாவும் நல்லவர்கள் ஆகிடுவாங்களான்னா கதையில் தான் நல்ல அம்மாக்களை பார்க்கலாம். அதுவும் இப்போ ஒரு கதை ஏதோ ஒன்று சீரியல் சின்ன திரையில் ஓடிக்கிட்டு இருக்குது. 2வது பையனை கண்டா அந்த அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. முதல் பையன் மக்கு சாம்பிராணியாக இருப்பான், அந்த பையனை கண்டா அது தூக்கி வச்சு தள்ள வச்சுட்டு ஆடும். தாயினுடைய ஒரு சில தாயினுடைய குணமும் மாறும், தந்தையினுடைய குணமும் மாறும். அம்மாவாக இருக்கிறவங்க 2 பிள்ளை இருந்ததுன்னா யார் படிச்சிருக்கான் யார் பணம் கொண்டாடுறானோ அவன் பக்கம்தான் சார்பாக இருக்கும். ஐயோ நான் சொன்னேன்னு சொல்லி என்னை வையாதீங்க. எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடியே புறநானூறுங்கிற ஒரு நூலில் சொல்லிட்டான் அவன் பாட்டுக்கு. உடன் வயிற்றில் பிறந்தோர் உள்ளும் சிறப்பின் பாலால் தாயின் மனம் வேறுபடும். அம்மா கூட கொஞ்சம் அப்படி இப்படின்னு மாறி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. சரி, அப்பா எல்லா அப்பாவும் நல்ல அப்பாவாக இருப்பாரா? அப்பப்பா அப்படின்னு கேட்டால் இனியவை 40ங்கிற ஒரு நூலில் சொல்லுது. சில பேர் அப்பாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மனம் மொழி மெய்கள்லாம் சரியாக வேலை செய்யாது.
கோயில் போக மாட்டார், வாயிலேருந்து நல்ல வார்த்தை வராது. அவர் நீ ஃபாலோ பண்ணாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க கபிலர். கபிலர் என்பவர் அப்பா அடங்கலைன்னா, அப்பா தானுங்க நம்மளை அடக்கணும், அப்பா அடங்கலைன்னா நீ அவரை ஒதுக்கி வச்சிருங்கிறார். அதனால் எங்கேயாவது ரேராக சில சமயத்தில் தாயும் தந்தையும் நல்ல பண்பு இல்லாமல் போய்விடுவார்கள், மாறிவிடுவார்கள். இப்படி தான் இதில் சொல்லிவிட்டு சிவபெருமான் பண்புக்கு வந்துடுவோங்க. ஒரு திருமணம் ஆயிட்டுது, கணவன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற ஒரு வீட்டில் போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு குழந்தை இருக்கிறான், அவனுக்கு 10-15 வயசாகிடுச்சு. ஒரு நாள் கூப்பிட்டு, தம்பி நீ வீரனை அப்பா மாதிரி இரு. அந்த காலத்து நீ ஒருத்தனை தாக்கணும், ஒருத்தனை தீயவனாக இருக்கிறான், அவனை நீங்கள் எதிர்கொள்ளணும்னா நீ அப்பா மாதிரி இரு. அப்பா போர்க்களத்துக்கு போனான்னா எல்லாரையும் அடித்து போட்டு வருவார். மற்றவங்களுக்கு பொருள் கொடுக்கணும்னா வாரி வள்ளலாக வழங்குவார். அதே மாதிரி இரு. ஆனால் பெண்களுடைய விஷயத்தில் மட்டும் நீ அப்பா மாதிரி இருந்துடாதரா. பையன் சிரித்தான், அது வரையும் பேசாமல் இருந்தான். பையன் சிரித்தான், இந்த பொண்ணுக்கு இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா சிரிக்கிறான்னு பார்த்து இப்படி திரும்பி பார்த்தா அப்பங்காரன் அங்கே நிற்கிறான். வேறு வீட்டில் இருந்தான்னு சொன்ன இல்லையா, அப்பங்காரன் அங்கே நிற்கிறான். உடனே பையனுக்கு அறிவுரை சொல்கிறா, இவன் என்ன சிரிச்சான் இல்லையா, உடனே அப்பா ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டான். அப்பா எவ்வளோ நாளாக வரல, பல நாளாக வரல வீட்டுக்கு, ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டான். அப்போ அவ சொன்னா, எலே அப்பம் மாதிரி தானடா நீ இருப்ப, தப்பாமல் எப்படா பழப்ப, விதை ஒன்று போட்டால் சொர ஒன்றா முளைக்கும், அப்பன் குணம்தானே உனக்கு இருக்கும் அப்படின்னா. அதனால் குணம் என்பது கொஞ்சம் கொஞ்சம் மாறத்தான் செய்யணும். மாறாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நல்லவற்றை படிக்கணும். நீங்கள் ஒரு மற்ற உயிருக்கு குணம் மாறி இருந்தால் கூட பரவாயில்லைங்க. ஒரு தேள் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு மனிதர் தோட்டத்துக்குள்ளே போயிட்டே இருந்தார். ஒரு மனிதர் தோட்டத்துக்கு போயிட்டே இருக்கும்போது தோட்டத்தில் தண்ணீர் தொட்டி இருந்தது. அந்த தண்ணி தொட்டியில் தண்ணி இருக்கான்னு பார்க்க போனார். அங்கே தென்னை மரம் இருக்குது. தென்னை மரத்துலேருந்து ஒரு தேள் விழுந்துருச்சு, தொட்டிக்குள்ளே விழுந்துருச்சு. அவர் ரொம்ப நல்லவர். அவர் என்ன பண்ணார், தேள் தண்ணியில் விழுந்து முழுகுதேன்னு சொல்லிட்டு தேளை என்ன பண்ணார், கையால் எடுத்தாருங்க. நம்மளை தான் எடுக்கிறாரே, விட்டுடுன்னு விட்டுதாது, ஒரு கொட்டு கொட்டி விட்டுது. இப்போ அவர் என்ன பண்ணார், நம்மளாம் என்ன பண்ணோம்னா ஒரு நசுக்கிடுவோம். எறும்பு கடித்தாலே நம்ம தாங்க மாட்டேங்கிறோம், அடித்தா தானேங்க, அடித்து அது நல்லா நெச்சிக்கிட்டு எங்கே இருக்குது வலை அப்படின்னு. அவர் என்ன பண்ணார், கடித்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், தூக்கி கரையில் போட்டு விட்டார். அப்போ தேளினுடைய குணம் என்னன்னா கொட்டும், அது நமக்கு தெரியுது. இப்போ ஒருத்தர் 2 பேர் என்ன பண்ணான் அப்படின்னா, நான் திரிவேணி சங்கம யாத்திரைக்கு போகிறேன், நீராடல் போகிறேன். ஒரு முனிவர்கிட்ட தவசிக்கிட்ட கேட்டான், நீங்கள் வாங்க எங்களுக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு. அவர் சொன்னார், எனக்கு நிறைய வேலையெல்லாம் இருக்குது, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாவக்காய் எடுத்து அவன்கிட்ட கொடுத்தாரு. இதை எடுத்துகிட்டு போ, நீ எங்கெல்லாம் நீராடுறியோ நீராடும் பொழுது இதையும் ஒரு முக்கு வீட்டை எடுத்துகிட்டு வா. இவங்க நீராடிட்டு எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி தீர்த்த யாத்திரை முடித்து அங்கேருந்து வந்தாங்க. அவங்க தவசியை பார்த்துட்டு அதை எடுத்து கொடுத்தாங்க. நல்லா நீராடுறதெல்லாம் நல்லா நடந்தது அப்படின்னு. சரி இருப்பான்னு சொல்லி ஒரு கத்தி எடுத்து இந்த பாகக்காவை ஒரு 2-3 துண்டாக வெட்டினார். எடுத்து இந்த சாப்பிடு அப்படின்னா. அவன் சாப்பிட்டு என்னைய கசக்குதுன்னா. அப்போ தான் அவர் சொன்னார், பாகக்காய் என்பது புனித நீரில் முக்கி எடுத்தால் கூட என்ன ஆகும், அது கசப்பு தான். இப்போ நாம் கூட சொல்லுவோம்ல, புளியங்காய்க்கு புளிப்பை ஊட்டவா முடியும் அப்படின்னு. அது இயல்பாகவே இருக்கும். இதெல்லாம் இயல்பாக இருக்கிற குணங்கள், இதை மாற்ற முடியாது. ஆனால் மனிதனுக்குன்னு இயல்பாக இருக்கிற குணங்கள் இருக்கும். அது நல்ல குணம் இல்லை என்றால், அல்லாத குணமாக இருந்ததுன்னா நாம் என்ன பண்ணலாம், கல்வியினாலையும் வழிபாட்டினாலையும் சரி பண்ணிக்கலாம். இப்போ சிவபெருமானுக்கு வந்துடுவோங்க. சிவபெருமான் எப்படிப்பட்டவன்? சிவபெருமானுக்கு குணம் உண்டா? கிடையாதே. சிவபெருமானுக்கு பேர் உண்டா? ஊரிலான் குணம் குறியிலான் செயலிலான் உரைக்கும் பேரிலான். ஒரு முன்னிலான் ஒரு பின்னிலான். எப்படி லான் போடுறார் பாருங்க. ஒரு முன்னிலான் ஒரு பின்னிலான்
மற்றோர் சாரிலான் மேலிலான் கீழிலான் என் தனக்கு ஓர் நேரிலான் உயிர்கடவுளாய் என்னுளே நின்றான். கந்தபுராணங்க, வேற ஒன்றும் இல்லை. சிவபெருமானுடைய இயல்பினை அப்படியே அந்த பாட்டில் சொல்லியிருப்பார். ஊரிலான் குணம் குறியிலான். ஊர் கிடையாது அவனுக்கு, எந்த ஊரும் கிடையாது. ஏதவன் ஊர் ஏதவன் பேர், ஏதவனை பாடும் பரிசு. ஏதவன் ஊர், அவனுக்கு எதுவுமே ஊர் கிடையாது, அப்படியும் பொருள் பண்ணிக்கலாம். அவனுக்கு எந்த ஊரும் யாதாமல் நாடாமல் ஊராமல் என்ன சொல்கிறது மாதிரி அவனுக்கு எந்த ஊரும் சொந்த ஊரும் கிடையாது. அப்போ ஊரிலான் உள்ளங்கள் தோறும் எழுந்தருள்வான். அதுதானே ஊரிலான் குணம் குறியிலான். குணம் எதுவுமே கிடையாது. ஆனால் என்ன பண்ணிட்டோம், நாம் எல்லையில்லாதவனுக்கு குணக்குன்றுட்டோம். இப்போ உரைக்கும் பேரிலான், ஒரு பேர் கிடையாதுக்கு 1000 பேர் சொல்லிட்டோம். 1000 பேருடையானை பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிலா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை. அவங்க ஐயா சொல்லிட்டு விட்டாங்க இல்லையா, மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி வந்துடுச்சு, தீரா நோய் திருத்தருள வல்லான்னு வந்துடுச்சு. அதனால் அவனுக்கு பேரா 1000 பேரை நம்ம சொல்கிறோம். அவனுக்கு முன்னாடி எப்போ தோன்றுனான்னு தெரியாது, பின்னாடி எப்போ தெரியாது, முடிவு தெரியாது, முடிவில் அந்த மாதிலாம் அப்படின்னு ஒரு அவனுடைய பரத்துவத்தை அப்படியே ஒரே பாட்டில் கந்தபுராணத்தில் சிவாச்சாரியார் பேசுகிறார். உபநிடதம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உபநிடதம் நிர்குணன் அப்படிங்குது. நிர்குணம், நீங்கள் நிர்மலான்னு பேர் வச்சுருக்கிறாங்க, அவங்கள போய் பேர் என்னங்க பேர், உங்கள் பேருக்கு பொருள் சொல்லுங்கன்னா தெரியாது. மலா அப்படின்னா மலங்களை கொண்டவங்கள், ஆணவம் கண்மம் மாயை இருக்கு. நிற சேர்த்துட்டோம்னா, எப்படி ஆணாவை சேர்த்துட்டோம்னா பொருள் மாறுபடுதோ, வட சொல்ல நிற சேர்த்துட்டோம்னா இல்லைன்னு ஆகிடும். நிர்மலா மலங்களை விட்டு நீங்கியவர்கள். ஆனால் மலங்களை விட்டு நீங்கியவராக இருப்பாங்க, மாமியாரை விட்டு நீங்க முடியாது, நாத்தனாரை விட்டு நீங்க முடியாது. நிர்மலா மலங்களை நீக்கி, அமலாங்கிறது அதுதான். அமலன் நிமலன் அப்படிங்கிறதான். இப்போ பெண்ணுக்கு பேராக வரும்போது நகர ஒற்றை எடுத்துடுறாங்க. அப்போ நிர்குணன் அப்படின்னா குணங்கள் இல்லாதவன். உபநிடதம் தான் சொல்லுது, அவனுக்கு எந்த குணமும் கிடையாதுங்க அப்படின்னு. அப்புறமும் சொல்லுது குணாதீதன். குணாதீதன் அப்படின்னா குணங்களை கடந்தவன். அவனுக்குன்னு ஒரு குணத்தை சொல்லிடக்கூடாது, அவனுக்குன்னு ஒரு நிறத்தை சொல்லிடக்கூடாது, எல்லாவற்றையும் கடந்தவன். அப்பாலுக்கு அப்பாலாய்ன்னு சொல்கிறோம்ல, கேள்விப்பட்டிருப்பீங்களா? அப்பாலை தத்துவம், அப்பாலக்கி அப்பாலாய் உள்ளதுமாய் இல்லதுமாய் அப்படிலாம் படிக்கிறோம் இல்லையா? அப்படின்னா வானுலகத்தில் இருக்கானா கடவுள்? அதுக்கு மேலே எங்கே நட்சத்திரத்துக்குள்ளே இருக்கானா? அதுக்கு மேலே ஒரு பெரிய ஒளிவட்டம், அதே ஒளிவட்டத்தில் இருக்கிறானா? இல்லை 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 இல்லை, அதுக்கு உள்ள ஒரு சுடராக இருக்கானா. அதான் அப்பாலுக்கு அப்பாலாய் அப்படிங்கிற தத்துவம் சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே என்னன்னு கேட்டால், அதீதன குணங்களை கடந்தவன். ஆனாலும் நாம தான் வச்சுக்கிறோம். நாம் என்ன சொல்கிறோம்? பேரில்லாத ஒருவனுக்கு 1000 பேரை கொடுக்குறோம், ஊரில்லாதவனுக்கு ஊரை சொல்லி வைக்கிறோம். இல்லை இல்லை, நமக்காகத்தானுங்க அவன் இறங்கி வர்றான். மேலேருந்து என்ன கருணையினாலே அங்கே இருக்கிறான். எங்கே இருக்கிறான்? அருவ கைலாயத்தில் இருக்கிறான். இந்த கைலாயத்துக்கு போகிறதே நம்ம சிரமமாக இருக்குங்களே. இந்த கைலாயத்துக்கு போகிறதுக்கே நம்ம எவ்வளோ சிரமப்பட வேண்டியிருக்கு. வயதாகி போயிட்டுனா போக முடியாது, கட்ட குதிரையில் போயிட்டு வரணும். ஆனால் அந்த கைலாயத்துக்கு போகிறதுக்கு எவ்வளவு பயிற்சி வேணும். அது அருவ கைலாயம், வடிவமாக தெரியாது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. இது ஊனக்கண்ணாடி, ஞானக்கண் வேணும். இது பூதக்கண்ணாடி போட்டுக்கிறோம். ஞானக்கண்ணாடி இருந்தால் நம்ம போகலாம்.
அதனால் இந்த பண்பாக இருக்கிற இறைவனுக்கு அருவ கைலாயத்தில் இருக்கிற இறைவனை நாம் வழிபடணும். அவனுக்கு நாம் என்ன பண்ணுறோம், குணங்களை சொல்லியிருக்கிறோம். என்ன குணம் இவர் சொல்கிறார், நம்முடைய திருமாளிகை தேவர் சொல்லுகிறார். தில்லைப்பதிகம் திருவிசைப்பாவில் 3வது பதிகம் முழுவதும் பார்த்திங்கன்னா குணக்குன்றே என்னும். அவன் குன்றுங்க, குணம் அப்படியே எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கு, அப்படியே சேர்ந்துருக்கு. மொத்த உருவங்கிறோம்ல, சில பேர் நம்ம ஆட்கள்லேயே சொல்லிவிடுவோம், அவர் முரண்பாட்டின் மொத்த உருவங்க, அவர் ஏற்கனவே இவ்வளவு இருப்பார், வேறு முரண்பாட்டின் மொத்த உருவம் அப்படிங்கிறோம்ல. ஏட்டிக்கு பூட்டியாக பேசுவார், மாறாக பேசுவாருங்கிறது மாதிரி சிவபெருமான் என்னென்ன குணங்கள் எல்லாமே ஒரு வடிவாக இருக்கிறான். நீங்கள் அடுத்தது பயன் வரும்பொழுது சிவபெருமான் பயன் வடிவாக இருக்கானா. ஞானசம்பந்தர் சொல்கிறார், பயன் வடிவினன் எப்படி படைக்கும் பொழுதும் பயன் தெரிகிறது, நிலை வாழுகிற பொழுதும் காக்கின்ற பொழுது பயன் தெரிகிறது, அவனால் ஆகிற பயன் நமக்கு தெரியுது. அங்கே அழிக்கும் பொழுதும் அவனாலாக பயனை தருகிறது. படைப்பு, நிலை, இறுதி பயன் ஞானசம்பந்தர் வாக்கு. அப்போ நம்முடைய மாணிக்க வாசக பெருந்தகை என்ன சொல்கிறாருன்னா, அவரை ஒன்றும் இப்போ மாற்றி இப்படி சொல்லிட்டார், குறியும் குணங்களும் இல்லா குணக்கடல். கடலுங்க, அவர்கிட்ட அப்படியே கொள்முதல் வாங்கிக்கலாம். டிமார்ட்டா மால் இப்போ ஒன்று வந்துருச்சு பார்த்தீங்களா, மால். நீங்கள் ஒரு பொருள் வாங்கணும்னு போய்ட்டு திரும்பி வந்துட முடியாது, உங்களை வாங்கி வச்சுருவோம் எல்லாத்தையும். பல பொருள்களை கண்டவுடன் அங்கேயே தெரிஞ்சு போயிடும் நாம் எவ்வளோ விருப்பு வெறுப்புகளுக்கு உரியவனாக இருக்கிறோன்னு. ஒரு பொருளை எடுத்துகிட்டு எங்கேயா வெளியில் வந்தோன்னு இருக்கா, மாலில் போயிட்டு வாரி எடுத்துக்கிட்டு பைய கொடு, பை இல்லை எது வேணால் கொடுத்துட்டு வாங்கிட்டு நம்ம வந்துட்டுருக்கோம் பார்த்தீங்களா. அதுமாரி சிவபெருமானுக்கு அவனுக்கு பல குணங்கள் உண்டு, குணங்களை கடந்தவன். நீங்கள் நம்மளை போல் ஆக்கிட்டோம்னா இருக்காதுல்ல. இப்போ ஒரு காவலாளி நம்மளை போல இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஒரு காவலர் நாமளே போய் அவர்கிட்ட என்ன பண்ணுவோம், சார்னு சேக்கன் கொடுக்க போவோம். அவர் எல்லாவற்றையும் கடந்திருந்த பொழுதுதான், கடந்த ஒன்றாக இருக்கிற பொழுதுதான் எதையும் கடக்காத ஒன்றை சரி பண்ண முடியும். நாம் எதையுமே மாறி போகலையே, அப்படியே இருக்கோம். என்னைக்கு வந்தோமோ அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கோம். வந்ததுலேருந்து நம்ம வளர்ச்சி வரணும் இல்லைங்களா, அன்பு வரணும். அன்பு அருளாக மாறணும். அந்த அருளாக மாறி எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்கிற பக்குவத்துக்கு நாம் வரணும். நாம் வரணும்னா நாம் என்ன பண்ணணும், நல்ல சிந்தனை வரணும்ல. நமக்கு தான் உருத்தெரியா காலத்துலேருந்து நாம் எப்படி இருக்கிறோம், நல்ல சிந்தனைன்னா என்னன்னே நமக்கு தெரியாது, வாசனைன்னா நல்ல வாசனைன்னா நமக்கு தெரியாது. அதனால் இங்கே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படிப்பட்டு இருக்கிற எல்லாவற்றையும் கடந்த உறவுனால தான் நம்மளை சரி பண்ண முடியும். இப்போ எல்லாருக்கும் மேனேஜர் பொறுப்பு கொடுத்துட முடியுமா, வந்தோடனே மேனேஜர் ஆக்கிட முடியுமா? அனுபவம் இருக்கு இல்லையா. அது மாதிரி அனுபவசாலியாக இருக்கிறது தான் இளைஞர்களை சரி பண்ண முடியும். அதே போல் இளம் உயிராக இருக்குது. இளம் உயிர் அப்படிங்கிறது ஆணவம் கண்மத்தோடு இருக்குது. அங்கே வரும்பொழுதே ஒரு பஞ்சு ஒரு இது வச்சு பின் அடிச்சிடுறாங்க, ஸ்டாப்லர். ஏற்கனவே ஸ்டாப்லர் முடியாது, ஆனாலும் என்ன பண்ணிட்டோம், அவருக்கு 8க்குள்ளே அடிக்கிட்டோம். 8 ராமசாமின்னு ஒரு பாட்டு போடுறாங்க பார்த்தீங்களா. எல்லாவற்றையும் 8க்குள்ளே அடக்குனது மாதிரி. இப்போ சில பேருக்கு அஷ்டமத்தி சனி வந்திருக்கும், இப்போ சனி பயிற்சியில் 8க்குள்ளே வந்துட்டது மாதிரி 8க்குள்ளே அடக்கினார்கள். 8 கொண்டார் சாத்திரம், ஒட்டி கொண்டார். அவர் 8 கொண்டாருங்கிறது 8 விதமான வடிவம், அட்டமூர்த்தி. அது மாதிரி என்னன்னா என் குணம் சொல்லிட்டாங்க. முதல்ல என் குணத்தை அடையாளப்படுத்தினது யாருங்க அப்படின்னா, காலத்தால் முற்பட்டிருக்க திருவள்ளுவர் தான் சொன்னாருங்கிறாங்க. கோளில் பொறியிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. இந்த கோளில் பொறியில் குணமிலவே கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருவோம், அப்படியே இருக்கட்டும். என் குணத்தான் அவருமே எப்படின்னு சொல்லிட்டார். நம்ம திருமுறையில் என் குணத்து ஈசன் அப்படின்லாம் வருது. கல்லாடத்தில் தான் ஃபஸ்ட்டு என் குணம்ங்கிறது 8 குணங்களை எதுன்னு பட்டியல் போடுறார். முழுது உணர் ஞானம் அப்படின்னு தொடங்கும். கல்லாடருடைய வரலாறு 11ஆம் நூற்றாண்டு அவருடைய காலம். இப்போ யார் அதை சரியாக சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் 1 2 3ங்கிறது
பரிமேலழகர் தான் 8 குணங்களை சொல்கிறார். சார் அவர் சொல்கிறாரா? அவர் எங்கேருந்து சொல்கிறாரு? ஆகமத்திலேருந்து எடுத்து சொல்கிறாருங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆகமும் நமக்கு உரியது தானே, அதனால் பரிமேலழகரை கொண்டு போய் நான் வேணான்னு தள்ளிட முடியாது. ஆகமத்திலேருந்து எடுத்திருக்கிறார். என்ன குணம்? 8 குணம். தன்வயத்தன், இதாங்க பண்பு. இப்போ பண்பன்னு வந்துடுச்சிங்களா? பருவத்தில், மேலும் தலைப்புக்கு முன்னாடி வந்துடுவோம். பருவத்தில் வந்து பயனுற்ற பண்பன். பண்பனுக்கு தான் இங்கே வர்றானா. பண்பன் சிவபெருமான் குணங்களை உடையவன். குணம் 8 குணம். 8 குணங்களை முதல்ல வந்து நமக்கு 8 என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், தன்வயத்தன். நீங்கள் சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே கேட்கும், எப்படி தருமபுர ஆதீனத்தில் இருக்கிற பள்ளிகளும் சைவ சித்தாந்தம் சொல்லுதோ அதுபோல் இங்கே இருக்கிற சுவர்கள்லேருந்தெல்லாம் தெரிஞ்சிடும், நமக்கு ஒலி தெரியும். தன்வயத்தன், சுதந்திரமாக செயல்படுவான் சிவபெருமான். நாம் சுதந்திரமாக செயல்பட முடியுமா? முடியாது. ஏதோ ஒன்றுக்கு கட்டுப்பட்டுருப்போம். அவரை கேட்கணுங்க. திருமணம் ஆகிட்டுதா? வீட்டில் கேட்கணுங்க. அவங்க பல வீட்டில் அப்படி தான் இருக்கு. வீட்டில் அங்கே கேட்டு சொல்லணுங்க அப்படின்னு. இல்லைன்னா அப்புறம் தினந்தோறும் ஒழுங்காக தூக்கம் வராது. அதனால் ஏதோ ஒன்று எல்லாருக்கும் கட்டுப்பட்டுருப்பாங்க. இல்லை கட்டுனாலே என்னங்க, இந்த மலைக்கட்டு தானேங்க. இப்போ நாம் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நம் உடம்புல இருக்கிற கட்டுன்னு நினச்சிட்டு மலைக்கட்டுன்றாங்க. மனசில் இருக்கு கட்டு. இங்கு கட்டு போடுமிடம் அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா புத்தூர் கட்டு போடுமிடம்னு போட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே இந்த மலைக்கட்டை எடுத்து களையணும். அப்படி வாழ்க்கை. அதனால் தன்வயத்தன், சுதந்திரத்துவம்னு அர்த்தம். தானா அவனால் இயற்கையாக நினைக்கும் பொழுது இந்த உலகத்தை படைச்சிடுவோம், உலகத்தை அழிக்கிறோம். எப்போ தேவையோ அப்போ இந்த உலகத்தை அழிக்கிறோம். என்னமோ 5000 ஆண்டுகள் இருக்குங்கிறாங்க. அதில் 1000 ஆண்டு தான் முடிச்சிருக்கோம். இப்போயே தாங்கலைங்க, இன்னும் சொச்ச ஆண்டு இருக்குது. நம்முடைய சந்ததியை நினச்சி பார்த்தா ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. அதனால் சுதந்திரமாக படைக்கக்கூடியவன், சுதந்திரமாக உயிர்களை காக்கக்கூடியவன், சுதந்திரமாக அழிக்கக்கூடியவன். அதனால் தன்வயத்தன், தூய உடம்பினன். அவனுக்கு எந்த விதமான தாக்கமும் உடம்புல கிடையாது. நமக்கெல்லாம் வந்து 5 பூதங்களுடைய ஒன்று கூடிச்சு ஒன்று இறங்குச்சுன்னா சொல்ல, அவனுக்கே உடலே கிடையாது. வேற அருவம் உருவம் அருவுருவம்லாம் சொல்லி வைக்கிறோம் இல்லையா? அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் உடம்பு தூய்மையான உடம்பு. நம்மளது ஜலப்பேழை இது இல்லையா? எப்போ அருணகிரிநாதர் சொல்கிறார், என்ன இது அப்படின்னு கேட்டால், இருவினை ஊன் பசும் பை. பச்சை பை இது, மஞ்சள் பையெல்லாம் கொடுக்குறாங்கல்ல. அதனால் பசுப்பை தான். அப்படியே பைய என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஆணவம் இது போட்டிருக்கிற ஒரு கண்மம் மாயை 3 ஒன்றா இருக்கிறத தேங்காய் போட்ட பையா இது. இல்லை இப்போ தேங்காயெல்லாம் போட மாட்டேங்கிறாங்க, 1/2 கிலோ சக்கரை போடுறாங்க, நாட்டு சக்கரை. எங்கள் ஊரில் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு போகிறோம், பார்த்தா வெயிட்டாக இருந்தது. என்னடா பார்த்தா உள்ளக்குள்ளே நாட்டு சக்கரை கிடக்கு. சரி ரைட்டு இருக்கட்டும். அது மாதிரி என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு பை. இப்போ நம்மளது ஜலப்பேழை. ஆனால் இறைவனுடைய உடம்பு தூய உடம்பு. இது ஒரு நாளைக்கு அழியக்கூடியது. மண் அல்லது தீயினாலே இது போகக்கூடியது, அது போகாது. சரி முடிஞ்சதுங்க. அப்புறம் வருவோம் அடுத்தது. பாசமில்லா, இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல். இதுதான் நம்ம சைவ சித்தாந்தத்தில் நம்ம சொல்லுவோம். நீண்ட தொடர். இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல். ஒன்றும் இல்லைங்க, அறியாமை என்ற ஒன்றே கிடையாது. நமக்கு அறியாமை உண்டு. இப்போ ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவோம்? தெரிஞ்சால் சொல்லுவேன், தெரியலன்னு தெரியாத பட்சத்தில் என்ன பண்ணுவோம்? இல்லைங்க படிச்சுட்டு வந்து சொல்கிறேன், இல்லை ஐயாவை கேட்டு சொல்கிறேன், ஐயாவை கேட்டு பெரிய. ஆனால் அவர் எல்லாம் தெரியும், தீர்க்கதரிசிங்கிறது. இந்த விவேக்குன்னு பேர் வச்சுக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கேட்டால் எல்லாம் சொல்லணும். அவங்க விவேகம் அப்படின்னா அறியாமை இல்லாத அறிவு. அறியாமையே கலக்காது. நமக்கெல்லாம் அறியாமை தெரியாது. நேற்று உள்ளதை மறந்துடுவோம், நாளைக்கு உள்ளதை பற்றி யோசிக்கவே மாட்டோம். அதனால் நம்முடைய இது பாசங்கள் எல்லாம் நம்மளை தாக்காது. உறவாகி இருக்கிற பாசம் தாக்காது. மனசில் வந்து தீமை எண்ணங்கள் இதாகாது. அதனால் தான் இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவன் அப்படி.
அப்புறம் உணர்வு, இயற்கை உணர்வினன். உணர்வை ஊட்ட முடியாது, அவன் உணர்வினுடைய மொத்த கொள்கலம். அப்புறம் என்ன ஆகுது? முற்றுணர்வினன், எல்லாமே உணர்ந்தவன். அப்புறம் பேரருள் உடையவன். அவனுக்கு அருள், அவனுக்கு சாதாரண, நம்முடைய அருளாக சாதாரண அருளாகிடும். நாம் அருளாளராக மாறணும்னா மாறுவோமா எப்போங்கிறது தெரியாது. ஆனால் அருள், அதனால தான் அவனுடைய அருளுக்கு என்ன பேர்? திருவருள். அதை தான் சேக்கிழார் சுவாமிகள் அங்கே ஞானசம்பந்தரும் அப்பர் சுவாமிகளும் அருட்பெரு தனிக்கடலும் அன்பு செரு கடலும் சேர்ந்து கொண்ட சந்திக்கும் பொழுது எழுதுவார். அவர் இருட்கண்டவர் கடல் அருள்னு. ஆனால் அருளை பிரிக்கணும். அப்படி பார்த்தா இறைவனுடைய அருள் திருவருள், பேரருள் உடைமை, ஆற்றல். நமக்கெல்லாம் ஆற்றலுக்கு ஒரு எல்லை உண்டு விடும், ஓரளவு தான் எல்லை. ஆனால் சிவபெருமானுக்கு எல்லையில்லாத ஆற்றல், எல்லையில்லாத இன்பமுடையவன் அப்படின்னு 8 குணங்கள் அவனுக்கு உண்டு. சரி, இந்த பண்போடு அவனை நிறுத்திக்கலாமா அப்படின்னு கேட்டால், நாம் மிஞ்சி மிஞ்சி போனால் அடுத்தவங்களுக்கு என்னத்தங்க சேர்த்து வைப்போம்? நாம் நம்மள்டேருந்து என்னத்தை கொடுப்போம்? பொருளை கொடுப்போம், வாய் வார்த்தை 2 செய்வோம். ஆனால் நம்ம குணத்தை கொடுப்போமா? நம்ம குணத்தை நீ ஒன்றை வச்சுக்கிடான்னு ஏற்று கொடுப்போமா? நாம் மற்றவங்க வாங்கிப்பாங்க. ஆனால் சிவபெருமான் தன்னுடைய அடியவர்களுக்கு என்ன செய்கிறார்? சிவபெருமான் தன்னை போலேயே ஆக்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டால், இந்த 8 விதமான குணங்களையும் சிவபெருமான் தன்னை வணங்கி வழிபடுகிற அன்பர்களுக்கு வழங்குவார். இயக்கிமார்களுக்கு என் குணம் செய்த ஈசன். சரிங்களா? எங்கே திருவாசகம் சொல்லுது, சிவபெருமான் தன்னிடம் இருக்கிற குணங்களை நல்ல அன்பர்களுக்கு, ஆணவ மலம் மெலிந்தவர்களுக்கு. என்னங்க, ஆணவ மலம் போவாதுங்க, ஆணவம் போகாது, மெலியும். வழிபாட்டினால் மெலியும், மலம் பரிபாகம் அடையும் தானே தவிர அந்தாண்ட போகாது. போயிட்டுதுன்னா அவர் அங்கே நம்பர் 1 ஆகிடுவார். அது வருத்த வித்து போல கிடக்கும். சைவசிதான் தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. முத்தி அடைந்த உயிர் எப்படி கிடக்கும்? வருத்த வித்து போல கிடக்கும், இனி முளைக்காது. அதனால தான் நீங்கள் மணிவாசகர் கூட சொன்னார், நான் ஈரவெத்தாக இருந்து முளைச்சிடக்கூடாது, உனக்கில்லாத விதை மேல் விளையாமே என் வினை ஒத்த பின். அது பிராக்கெட்டில் போட்டுருவோம், ஏன்னா அது இருவினை உப்பு வரப்போகுது, அடுத்ததுக்கு சொல்லணும். என் வினை ஒத்த பின் எங்க கணக்கில்லாத சொல்லிட்டு போகலாம், இப்போ முன்னாடி சொல்கிறது தப்பு இல்லை. கணக்கில்லாத திருக்கோலம் எங்க கழுக்குன்றிலே காட்டினாய் அப்படின்ட்டார். ஏன்னா அந்த ஈர வித்து இருக்குதே, ஏன்னா அந்த காஞ்ச வித்துங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். இறைவன் திருவடியில் கிடக்கும்போது முளைக்காம மாதிரி முளைக்காது, திருப்பி முளைக்கவே முளைக்காது, அப்படியே கிடக்கும். இந்த வித்து இருக்குல்ல, வயலில் முத்திடுச்சு, அறுத்துடணும் சீக்கிரம், மழை பெய்யுதுன்னா கீழே விழுந்துடும். கீழே விழுந்தால் முளைச்சி போச்சுன்னு உழவருக்கு பாவமாக இருக்கும். முளைச்சா அது நல்லது தானே? இல்லை, அந்த ஈர வித்து முளைச்சிதுன்னா வலிமையுடையதாக இருக்காது, சத்துடையதான நெல்லை அரிசியாக வராது. அது மறுபடி வந்து அந்த ஈரம் உணர்ந்த பிறகு மறுபடி கொஞ்ச காலத்தில் அதை நாம் விளைவிக்கணும்னா மறுபடியும் ஈரம் ஊட்டணும். மறுபடியும் ஈரத்தை விட்ட பிறகு முளைச்சதுன்னா அது சத்தான அரிசியாக விதையாக மாறும். அதனால தான் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால், இங்கே வந்து நான் ஈர உணவாக விதையாக இருக்கும் பொழுதே நான் முளைக்கக்கூடாது. நான் எப்போ முளைக்கணும்? முளைச்சா நான் முளைக்கணும்னா சத்தா உள்ள நிலையில் முளைக்கணும், அருளையாக முளைக்கணும். அப்படிங்கிறது தான் அந்த திருவாசகத்தினுடைய பொருள். அதனால் இங்கே என்ன அப்படிங்கிட்டீங்கன்னா, இப்போ சிவபெருமான் இயக்கிமார்கள் அப்படின்னு 8 பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? பட்டமங்கையில் கல்லாய் கிடந்தார்கள், சபிச்சிட்டார். பார்வதி தேவி, அதாவது இயக்கிமார்களுக்கு உபதேசம் பண்ணார்ல, உபதேசத்தை மறந்துட்டாங்க. உபதேசம் மறந்தனாலும் சாபம் விட்டுட்டார், கல்லா கிடங்கன்னு. அது பட்டமங்கையில் அவர்களுக்கு அருள் கிடைச்சது 1000 ஆண்டு கழிச்சு. அப்போ
அவங்களுக்கு என் குணங்களை உபதேசித்தாராம். சிவபெருமானுடைய குணங்கள் எல்லாம் அவர்களுக்கு வந்துடும் அப்படியே. பவர் பேங்க், சிவபெருமான் ஒரு பவர் பேங்காக இருக்கார், அதுலேருந்து அங்கே சார்ஜ் ஆகிடும். அப்புறம் அப்பர் சுவாமிகள், முன்பே அப்பர் சுவாமிகள் சொல்லிட்டார், யமன் இருக்கான் இல்லையா, அவன் எங்கள்கிட்ட வந்து இங்கே பாப்பா அதாங்க எடு, எங்கள் தூதர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேளு அப்படின்னு சொன்னான். நான் கேட்கணும், போயிட்டு வா. ஏன்னா நாங்கள் சிவபெருமானுடைய எண் குணங்களை பெற்றவர்கள். தென்திசைக்கோன் கோவாடி, ஞாபகம் வரும் உங்களுக்கு இப்போ, தென்திசைக்கோன் கோவாடி குற்றேவல் செய்யச் சொல்லால் கொல்லோம். அப்புறம் சுவாமிகளுங்க கொல்லோம். அப்புறம் ஏன் என் குணத்தோமே, நாங்கள் இறைவனுடைய என் குணத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எனவே யமனே நீ வந்து எந்த வேலை சொன்னாலும் நாங்கள் செய்ய மாட்டோம். அப்படி பார்த்தா மார்க்கண்டேயன் என் குணம், இயக்கிமார்கள் என் குணம் பெற்றவர்கள். அதனால் சிவபெருமான் தன்னுடைய குணத்தையே பெரியவாறு அனந்த குணமாக இருக்கிற அந்த பெரிய அற்புதமான இருக்கிற இந்த எண் குணங்களை தன்னுடைய அடியாருக்கு, பக்குவப்பட்ட அடியார்களுக்கு சிவபெருமான் வழங்கக்கூடியவன். சரிங்க, இப்போ அவ இப்படிப்பட்ட பண்புடையவன். இப்படிப்பட்ட பண்புடையவன் யாருக்கு இந்த மாதிரி இருக்கிற எண் குணங்களை கொடுப்பான் அப்படின்னு கேள்வி. பருவத்தில் வந்த பயன். பருவம் ஈக்குவல் டு பக்குவம். பருவம் ஈக்குவல் டு பக்குவம். இப்போ உணவில் பக்குவம் சொல்கிறோங்க, உணவில் பக்குவம் சொல்கிறோம். அப்படி கம்பி பதமாக அம்மா இருக்காங்க, கம்பி பதமாக இருக்குது, அதிரசத்துக்கு எடுத்தாச்சு பாவு அப்படி எடுத்தோன்னே கம்பி பதமாக இருக்குது. சரிங்க, சோன் பப்படி போய் கடையில் வாங்குறீங்களா? சோன் பப்படி அழகாக எடுத்து பயிர் எடுத்தோன்னே அப்படியே படப்படப்படன்னு வருது. அப்படியே வருது, அது அப்படியே பக்குவப்படுத்தப்படுகிறது. அந்த சோன் பப்படி எப்படி தயாரிக்கிறானோ அதே மாதிரி தாங்க நம்ம உயிர் துன்பப்படுது. நம்முடைய உயிர் எப்படி துன்பப்படுகிறது என்றால் சோன் பப்படி தயாரிக்கிறது மாதிரி. சோன் பப்படி என்ன பண்ணுறாங்க, முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், முன்னாடியே பாவு எடுத்துடுறாங்க இல்லையா, பாவை மட்டும் எடுத்துட்டு அப்படியே பதமாக அப்படியே வச்சிடுறாங்க. பின்னாடி கடல மாவை எடுத்து கொஞ்சம் கரைச்சி அதை எடுத்து ஊற்றுறாங்க. அப்புறம் 2-3 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு குச்சை வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றுறாங்க, வட்டம் மாதிரி சுற்றுறோன்னு அப்படியே வந்துடுதா, அப்படியே வந்துடுது. அப்படி வந்து பரட்டி 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 போட்டு இதே மாதிரி தாங்க நம்ம உயிர் வந்து துன்பப்படுகிறது. துன்பப்பட்டு பரட்டி 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 அப்படி பிசுறு வருது. அதை எடுத்து ஒன்றா எடுத்து ஒரு அமுக்கி அப்படி ஒரு கத்தியால் ஒரு 4 கோடை போட்டு பேக்கெட்டில் வச்சுருந்தா சோன்பு அப்படி எடுத்துங்கன்னு கொடுத்தோம். அப்படி போட்டு அதை பாகையும் அந்த கடலமாவும் ஒன்றா இணைவதற்கு அப்படி மாதிரி அதே மாதிரி அலைக்கழிக்கப்படுகிறது தான் நம்முடைய உயிர். சரி வருவாங்க. இப்போ பக்குவம் ஆகணும். எப்படி பக்குவம் ஆகுது? பரிபக்குவம்னு ஒன்று இருக்குது. பக்குவம் அப்படின்னா முதிர்ச்சின்னு அர்த்தம். அவர் ஒன்றும் பக்குவப்படலைங்க, அந்த பையன் ஏதாவது பேசிட்டு போகிறாரு விட்டுருங்க. இவங்க ஒன்றே சொல்கிறாங்க, எங்கள் 2வது மருமக மாதிரி முதல் மருமகளுக்கு ஒன்றும் மனப்பக்குவம் பக்குவம் இல்லைங்க. இப்போ அதே மாதிரி ஒன்று சொல்லிட்டு போடுவோமே. இப்போ புதுசாக இப்போ தான் பலகாரம் செய்கிறதுக்கு போய் அடுப்பில் நிற்கிறாங்க. எப்போ எடுக்கிறதும்மா அந்த பலகாரத்தை வடைய அப்படின்னோன்னு என்ன சொல்லி கொடுக்குறாங்க அம்மா, முளமுளப்பு அடங்கணுன்னு. அப்படி தானம்மா, முளமுளப்பு மேலே அடங்கணுன்னு வெந்துருச்சுன்னு எடுத்துடு. அதே மாதிரி இங்கே மனசு அடங்கணுங்க, அதான் பக்குவம். பரிபக்குவம்னு ஒன்று இருக்குது. பரிபக்குவம் அப்படிங்கிறது மேலான முதிர்ச்சி. இதுக்கு மேலே எந்த துன்பமும் நம்மளை வந்து ஒன்றும் செய்யாது. அதுதாங்க இருவினை ஒப்பு. இந்த பக்குவங்கிறது இருவினை ஒப்பு வரணும். இருவினை ஒப்பு வந்துருச்சுனாலே அடுத்தது மலபாரி பாகம்னு ஒன்று, இந்த 2 வந்துருச்சுன்னா சத்தினிபாதம்னு ஒன்று ஆகிடும். அது என்னான்னு சொல்லிட்டோம்னா முடிச்சுடலாம், முடிக்கிற நிலைக்கு வந்துடுச்சு. இருவினை சார், இருவினைன்னா என்ன? நல்வினை தீவினை. இப்போ சண்டேஸ்வரர் அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியும். எச்சதத்தனை அப்படியே எடை போடுறார். யாருங்க? சேக்கிழார். எச்சதத்தன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? 2 வினையும் அவன்கிட்ட இருக்குது.
நல்வினை அவன்கிட்ட ஒன்று இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டால், விசார சர்மரை பிறப்பித்தான், பெற்று தந்தான். விசார சர்மர் யாருங்க? சண்டீசர். எச்சதத்தன் நல்வினை பயனினால் என்ன கிடைச்சது? விசார சர்மர் பிறந்தார். எச்ச சச்சன்ட்ட தீவினை இருந்தது. என்ன செய்தான்? சண்டீர் செய்த வழிபாட்டை தன் ஒரு கோலால் எடுத்து சதைச்சான். அப்போ அவன்கிட்ட 2 வினைகளும் இருக்கிறது. சேக்கிழார் அடையாளப்படுத்துகிறார். அப்போ எப்படி சொன்னார்? ஒரு பாம்பு, ஒரு நல்ல பாம்பு, ஒரு நல்ல பாம்புட்ட 100 வயசாச்சுன்னா மணி கக்குதுங்கிறாங்க. நவரத்தின மணி இருக்குது, அதுக்கிட்டே நஞ்சும் இருக்குல்ல. ஒரு அரவிடம் நல்ல மணியும் நஞ்சும் இருப்பது போல எச்சதத்தன்ட்ட என்ன இருந்தது? நல்வினையும் இருந்தது, தீவினையும் இருந்தது. புரிஞ்சுதுங்களா? நல்வினை தீவினை. இன்னொன்று, இந்த நல்வினை தீவினை இருந்து 2 வினையும் இருந்ததுன்னா இறைவனை போய் நம்ம அடைய முடியாது. ஏன் சார் நல்வினை இருந்தால்? நல்வினை புண்ணியம் பாவம், நல்வினை தீவினைக்கு புண்ணியம் பாவம். இதோட பயன் பார்த்திங்கன்னா நன்மை தீமை, இன்பம் துன்பம், இதுதான், வேற ஒன்றும் இல்லை. வெற்றி தோல்வி ஒன்றும் இல்லை. நல்வினை பாது விருப்பம் இருக்கக்கூடாது. நமக்கு நல்லது கிடச்சி போச்சுன்னு வச்சுக்கல, அதிலே இருக்கக்கூடாது. தீவினை இருக்குன்னா அது மேலே வெறுப்பும் கொள்ளக்கூடாது. 2 சமமாக பார்க்கணும். சம புத்தி பண்ணி மாணிக்கவாசகர் சொன்னார்கள் இல்லையா? இருவினை ஒத்த பின். மாணிக்கவாசகர் இருவினை பூ வந்துருச்சு. அதனால தான் அவர் என்ன பண்ணார்? குருந்த மரத்தடியில் அவருக்கு குருவாக காட்சி கொடுத்து உபதேசம் செய்து வைத்தார். அப்போ அந்த 2 வினையும் ஒத்துக்கணும். அதுக்கு தான் பரிமேலர்கள் எழுதினார், இல்லை இல்லை, நல்வினையும் ஒரு பிரேஸ்லெட்டு, தீவினையும் ஒரு பிரேஸ்லெட். நல்வினையும் விலங்கு தான், காப்பு போட்டிருக்கு தான், காப்பு போட்டது மாதிரி தான். தீவினையும் ஒரு காப்பு போட்டது மாதிரி தான். நல்வினை என்பது தங்கத்தினால் போட்ட பிரேஸ்லெட்டு, தீவினைங்கிறது ஒரு கோட்டிங் கொடுத்த, குரோமிய கோட்டிங் கொடுத்த ஒரு பிரேஸ்லெட். நமக்கு எது மேலே விருப்பம் அதிகமாக வரும்? 2ம் வீட்டில் வச்சுருக்கோம். எது மேலே ஞாபகம் வச்சுருக்கோம் அப்படின்னா, சரி தங்கத்தில் பிரேஸ்லெட்டு போட்டுட்டு ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கோம். ஐயோ கட்சி வச்சு சுற்றி மூடிப்போம். சார் நேற்று வந்த அனுபவமானு கேட்காதீங்க, வச்சு சுற்றி வச்சுப்போம். ஏன் நான் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ எடுத்துட்டான்னா? தங்கம்ல இன்றைக்கி விற்கிற விலையில். அப்போ நல்வினையினால் நல்ல நன்மையினால் கிடைத்தது. இது பொன்விலங்கு பிரேஸ்லெட்டு. இது மேலே ஆசை விருப்பம் வச்சுட்டோம்னா தூக்கம் போச்சு. தூக்கம் போச்சுனால மனசு என்ன பண்ணுது? வேறு ஏதோ எண்ணுது. வேறு என்ன எண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுது? பாவம் கூடுது. அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டு. அதனால தான் சொன்னார், நல்வினை தீவினையும் வேணாப்பா உனக்கு. இது 2ம் ஒன்றா பார்க்கணும். ஓடும் செம்பண்ணும் ஒக்கவே நீக்குதல். இங்கே ஒன்று சொல்லிவிடுவோம், நீங்கள் வெறுப்பு விருப்பம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டினா கர்வம் வந்துடும். நான் தான் என்னால் முடியும்னு. ஐயா கூட சிப்பி பற்றி சொல்லிட்டு போனாங்கள்ல. சிப்பிக்கு ஒரு கர்வம் வந்ததாக ஒரு கதை உண்டு. சிப்பி என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடலில் கிடக்குது இல்லையா, கடலில் கடந்து அப்படியே வாயை பிளந்துக்கிட்டு வரும். வாயை பிளந்துட்டு வரும்போது நல்ல பியூராக தண்ணி உள்ளே வாங்கிடும். உள்ளே வாங்கின பிறகு டக்குன்னு அது அடுத்த நிமிஷம் ஒரு பசை சரசரன்னு அதுக்குள்ளே அந்த தண்ணிக்குள்ளே பசை வந்துடும். அப்படியே பக்குவப்பட்ட போது தான் முத்தா வெளியில் வரும். அதுதான் உயர்ந்ததுங்கிறது. இந்த என்ன பண்ணிச்சு, அந்த சிப்பி இருக்கு இல்லையா, கடலில் கிடந்தது. கடலில் வந்து அலை அடித்து கொண்டாந்து என்ன பண்ணிச்சு, கொஞ்சோண்டு கரையில் கொண்டாந்து போட்டுடுச்சு. அடுத்த பேரால் வந்தது, வேகமாக கொண்டாந்து கரையில் இன்னும் கொஞ்சம் எட்டி போட்டுடுச்சு. இதை ஒரு காக்கா பார்த்துக்கிட்டே இருந்தது. சீக்கிரம் வருவோம். ஒரு காக்கா பார்த்துக்கிட்டே இருந்தது. அந்த காக்கா என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டால், யாரோ புதுசாக இருக்கியே, என்னமோ மூடி இருக்கியே, கதவை திறன்னு. காத்திருக்கேன் கதவை திறந்து அப்படிங்கிற மாதிரி, கதவை திற அப்படின்னு. நான் திறக்க மாட்டேன். அது லேசாக அப்படி திறந்து பார்த்து உள்ளுக்குள்ளே இருக்கிற பூச்சி திறந்து பார்த்தோன்னா காக்கா கருப்பாக நம்மளான்னு அழகில்லாமல் இருக்குதா. நான் உன்னை பார்க்குறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை, நீ எதுக்கு உன்னை பார்க்கணும்? இல்லை நீ கடலில் இருந்திருக்கிறீ இவ்வளவு நாளாக, கடல் எப்படி இருக்குன்னு உன்னுக்கிட்ட கேட்கணும். அது சொல்லிச்சு, உனக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. இன்னொன்று, நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் கதவை திறக்க முடியுமா? சிப்பி தன் கூட்டை திறந்துக்கணும். நான் எவ்வளோ பெரிய ஆள், திறக்க முடியுமா? நான் திறக்க முடியாது அப்படின்னா. இன்னொன்று சொல்லிச்சு, நான் இருக்கிறதுனால தான் இந்த கடலுக்கே பெருமை. எப்படி பாருங்கள்,
நான் இருப்பதனால்தான் இந்த கடலுக்கே பெருமை என்று பெருமிதம் கொண்டு இந்த முத்து இருக்கிறதுனால நான் பெரிய ஆளுன்னு பண்ணிச்சு. உடனே காகம் பார்த்துச்சு, கடுப்பாயிடுது அதுக்கு. காகம் பார்த்துச்சு, அப்படி டக்குன்னு தூக்கிட்டு வேகமாக பறந்தது. கொஞ்சம் தூரம் போனோன்னே ஒரு பாறையை பார்த்து பொட்டுன்னு போட்டு, பாறையை போட்டோன்னே என்னாச்சு, தானாக சிப்பியினுடைய 2 கூடும் அப்படியே திறந்துக்கிடுச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆன பூச்சி வெளியில் வந்து காக்கா எடுத்து சாப்பிட்டுடுச்சு. முத்து ஓடி போய் ஒரு குப்பையில் கிடந்துடுச்சு. அது தன்னுடைய கர்வம். அப்போ ஒரு மேலே விருப்பம் வந்துடுச்சுன்னா கர்வம் வந்துடும். அதுபோல் ஒன்றின் மேலே விருப்பம் இல்லாமல் இருக்கிறது பாருங்களேன். இன்னும் விருப்பம் இல்லாமல் இருக்கிறது ஒன்றேன்னு பாருங்கள். கோட்புலியார்னு ஒருத்தர், சீக்கிரம் சொல்லி முடிச்சிடுவோம். கோட்புலியார்னு ஒருத்தர் நெல் கோட்டையை வச்சுட்டு அவர் பாட்டுக்கு என்ன போயிட்டார், போருக்கு போயிட்டார். அந்த யாரையும் எடுத்துடாதீங்க, இது பிறகு பின்னால் மழை காலத்தில் இதை எடுத்து எல்லாருக்கும் உணவு படைக்கணும்னு போயிட்டார். ஆனால் உறவினர் என்ன பண்ணிட்டாங்க, சீக்கிரம் வந்துடுவோம். உறவினர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த எடுத்து அரிசியாக்கி சாப்பிட்டுட்டாங்க. திருப்பி வந்து பார்த்தாரு, நெல் கோட்டையை காணும். கோட்டையை காணோன்னு இவர் உடனே கோபம் கொண்டு என்ன பண்ணிட்டாரு, எல்லாரையும் காலி பண்ணிட்டார். அப்போ ஒரு குழந்தை அங்கேருந்து முடியாது, அந்த குழந்தை வீட்டில் உள்ள குழந்தை. அந்த குழந்தையும் குத்துறதுக்காக போனார், வெட்டுறதுக்காக போனார். உடனே காவலாளி சொன்னான், வீட்டு காவலாளி, ஐயா அது வேணாயா, அது அந்த சோத்தை திங்கலையா அப்படின்னா. சும்மாரு, அந்த சோத்தை தின்ன அம்மாவினுடைய பாலை குடிச்சதில்லை அப்படின்ட்டு ஒரு வெட்டினார். அங்கே தான் சிவபெருமான் உடனே அப்படி வந்துட்டார். சிவபெருமான் காட்சி கொடுத்தார். அங்கே இன்னார் இனியார் நம் உறவுன்னு அவர் பார்க்கல, அதை விருப்பம் இல்லை பாருங்கள், விருப்பம் இல்லை. அதனால் இந்த 2 வினைகளையும் சமமாக வைக்கணும். அதான் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குதல். 2ம் ஒன்றா கருதணும். விருப்பையும் வெறுப்பையும் ஒன்றா கருதணும், இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதணும். இப்படி கருதணும்னா நல்லது. அதுதான் அப்பர் சுவாமிகளுக்கு இப்போ வரலாறு உங்களுக்கு தெரியும். அப்பர் சுவாமிகள் உழவார பணி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது திருப்புகலூரில் சிவபெருமான் அவரை சோதிக்கிறதுக்காக டக்குன்னு என்ன பண்ணார், நவமணிகளை அப்படியே பொண்ணுலாம் தெளித்தார். இவர் பார்த்தாரு, இது கற்கள் தான் சொல்லிவிட்டு அப்படியே ஏற்றி தூக்கி எறிஞ்சிருந்தார் அப்படின்னு. அதே போல் கலியநாயனார்னு ஒருத்தர், கலியநாயனாருங்கிறது அவர் ஏழையாக போனார். ஏழையாக போயிட்ட பிறகு அதுக்கு சேக்கிழார் எழுதினார், அவர் எப்படி ஏழையானார், அவரிடம் இருந்த செல்வம் எப்படி போனதுன்னாரு. 2 வினைகள் மாண்டது போல ஆனார் அப்படின்ட்டார். அதனால் 2 வினைகள் ஒத்து போகணும், நமக்கு ஒத்து போகிறதுங்கிறது கஷ்டமாக ஆகிடும். அதனால் 2 வினை ஒப்பு வந்துடுச்சு அப்படின்னு கேட்டால் டக்குன்னு பயன் வந்துடும். பயன் இருக்கா, 3வது சொல் பயன், 2வது நடுப்புற பயன் இருக்குது, 3வது அந்த பயன் வந்துடும். எந்த பயன், இம்மை பயன், மறுமை பயன், அம்மை பயன். 3 இம்மை பயனாலேங்கிறது என்னன்னு கேட்டால் இந்த பிறவியில் பயன். சிவபெருமான் அங்கே சாதாரணமாக 2 நிமிஷம் சார் மணி வந்துடுச்சு. சிவபெருமான் அங்கே அருவ கைலாயத்தில் உயிர்கள்லாம் இருக்குதுல்ல, ஆணவம் இருக்குங்க இல்லையா, அதுக்கு சுத்தம்னு பேர். உயிருக்கு 3 நிலைகள் உண்டுங்க, கேவலம், கேவலம், சகலம், சுத்தம். கேவலம் என்பது தனிமை. ஏன்னா அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா வேறு மாயை கண்மம்லாம் இல்லை, ஆணவம் மட்டும் நிற்கிது. சகலம்ங்கிறது இங்கே உடம்பு எடுத்து வந்துடுது, அங்கேருந்து அனுப்புகிறார் சிவபெருமான், உடம்பு எடுத்து கொடுக்குறாரு. உடம்பு எடுத்து கொடுத்தோன்னே எல்லா விதமானவற்றையும் சேர்த்துக்குது, கண்மத்தையெல்லாம் சேர்த்துக்குது. அப்படி கண்மத்தை சேர்த்துக்கிட்டு துன்பத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு மீண்டும் ஒரு பிறவுக்கு மறுமைக்கு ரெடி பண்ணுது. மறுமைக்கு ரெடி பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ஆகிடும், அடுத்தது சுத்தம் வந்துடும். சுத்தம்ங்கிறது இறைவன்கிட்ட போய் வீடு பெற அடைஞ்சிடும். அதான் 3 நிலைகள் உயிர்களுக்கு உண்டு. இப்போ இந்த பயன், இம்மை பயன்னா இப்பிறவியில் நாம் அனுபவிக்கிறது. இப்பிறவியில் நாம் அனுபவிச்சுட்டு இங்கே இருந்துக்கிட்டு இருந்தோம்னா மறுமை பயன் வந்துடும். அதனால் நல்வினையை நாம் பெருக்கிக்கணும். அந்த மாதிரி சமபுத்தி பண்ண வேண்டும். 2 வினையும் ஒன்றா பண்ணணும். அது ரொம்ப கஷ்டமான ஒன்று. அப்படி அது சரி பண்ணிட்டா அந்த இம்மை பயனும் க்ளோஸ் முடிஞ்சிடும், மறுமை பயனும் இல்லாமல் போயிடும், மறுபிறப்பு. உண்மை பயன் என்பது வீடு பேறு கிடைக்கும். இப்படி பண்புடைய ஒருவனால் தான், 8 விதமான குணங்களை உடைய ஒரு சிவபெருமானால் தான் பக்குவப்பட்ட உயிர்களுக்கு எதே மாதிரி பக்குவப்படணும். கொஞ்சோண்டு முடிச்சிடுவோம். மாணிக்க வாசகர் அருள்னார்ல, நான் இன்னும் பக்குவம் இல்லாமல் இருக்கிறேன். எப்படி பக்குவம் இல்லாமல் இருக்கிற அப்படின்னு கேட்டால், வாழைப்பழம் போல் கச்சக்கா நான் பிஞ்சாக இருக்கிறேன்,
என்னை நீ ஒன்றால் தான் பழுக்க வைக்க முடியும், வேறு எதெல்லாம் பழுக்க வைக்க முடியாது. வாழைப்பழத்துக்கு மட்டும் அதே இது உண்டு. நான் பக்குவம் இல்லாமல் இருக்கிறேன், என்னை பக்குவப்படுத்தினார். அதனால் இறைவனால் முடிந்தால் இந்த உள்ளத்தில் மனசு இருக்கு இல்லையா, மனதை தூய்மைப்படுத்தி வீடு பேற்று பயனை தர முடியும் என்பதைத்தான் ஞானசம்பந்தர் அந்த திருமுல்லை வாயில் பதிகத்தில் 2வது பாடலுடைய தொடக்கத்தில் இந்த தொடரை அருளி இருக்கிறார்.